தனுசு ராசி ஜூன் மாத பலன்கள் 2024. அதிகமாக படிக்க விரும்புபவர்களின் ராசி இது. இவர்களிடம் இரக்க குணம் அதிகமாக இருக்கும். அதனால் இவர்களுக்கு அதிக இழப்பும் ஏற்படும். பெண்களுக்கு அடங்கி நடப்பவர்களாக இவர்கள் இருப்பார்கள். உண்மையை காப்பாற்றுபவர்களும் இவர்கள்தான். தத்துவம், ஞானம், வேதாந்தம் போன்றவற்றில் ஈடுபாடு உடையவர்கள் இவர்கள். இந்த ராசியில் பிறந்தவர்கள் கனக புஷ்பராகம் ரத்தினக்கல்லை ஓப்பன் கட் மோதிரமாக அணிவது நன்மைகளை தரும். இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கான ஜூன் மாத பலன்களை பார்ப்போம். அதற்கு முன்னால் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. முதல்ல ஜூன் மாதத்திற்கான கிரக நிலையில பார்ப்போம். உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 3ஆம் வீட்டில் சனி இருப்பது மிகவும் சிறந்த அமைப்பு. ராகு 4ஆம் வீட்டில் இருக்கிறார். 5ஆம் வீட்டில் செவ்வாயும் 10ஆம் வீட்டில் கேதுவும் மாதம் முழுவதும் இருப்பார்கள். ராசிநாதன் குரு 6ஆம் வீட்டில் மாதம் முழுவதும் இருப்பார். 9/6/24 வரை அவருடன் சுக்கிரன், சூரியன், புதன் என 4 கிரகங்கள் கூட்டணியில் இருப்பார்கள். பிறகு புதனும் சுக்கிரனும் ராசிக்கு 7ஆம் வீட்டுக்கு சென்று விடுவார்கள். மாதத்தின் பிற்பகுதியில் சூரியனும் ராசியின் 7ஆம் வீட்டுக்கு சென்று விடுவார். கடந்த 8 வருடங்களாக உங்களை படாது பாடுபடுத்திய சனி ராசிக்கு 3ஆம் வீட்டில் இப்பொழுது இருக்கிறார். ஒரு ராசிக்கு 3 இடங்களில் கோச்சார சனி வரும்பொழுது நல்ல பலன்களை தருவார். அந்த இடங்கள் 3ஆம் வீடு, 6ஆம் வீடு, 11ஆம் வீடு ஆகியவை. அப்படியானால் சனி 3ஆம் வீட்டுக்கு வந்து விட்டாரா? ஆனால் இன்று வரை நல்ல பலன்கள் நடக்கவில்லையே என நீங்கள் நினைக்கலாம். நவ கிரகங்களில் மெதுவாக சுற்றும் கிரகம் சனி. இது ராசி மண்டலத்தை ஒரு சுற்றி முடிக்க 30 ஆண்டுகள் ஆகும். அதனால் சனி தரும் பலன்கள் மெதுவாகத்தான் கிடைக்கும். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்பது பழமொழி. அதற்கேற்ப சனி உங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்து விட்டார். இன்னும் 2.5 வருடங்களுக்கு சனி உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். தொழில் மற்றும் வேலை விஷயங்களில் சனி நன்மையான பலன்களை கொடுத்து கொண்டே இருப்பார். உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் வீடுகளுக்கு உடையவர் சனி. அவர் 3ஆம் வீட்டில் ஆட்சி பெற்று இருப்பதால் உங்களுடைய தைரியம் இந்த காலத்தில் அதிகரிக்கும். எதிர்காலத்தை நினைத்து சற்றும் பயம் கொள்ள மாட்டீர்கள். உங்களுடைய தகுதியும் செல்வமும் செல்வாக்கும் இந்த காலத்தில் உயரும். தொடர்ந்து உயர்வை சனி உங்களுக்கு தந்து கொண்டே இருப்பார். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் அதிகமாக உள்ளது. உங்களுடைய சொத்துக்களின் அளவு இந்த மாதம் அதிகமாக போகிறது. புதிதாக சொத்துக்களை வாங்கப் போகிறீர்கள். சொந்தமாக தொழில் செய்யும் தனுசு ராசியினருக்கு தொழிலாளர்களின் பற்றாக்குறையினால் தொழிலில் தடை இருந்திருக்கும். நீங்கள் விரும்பிய வண்ணம் வேலை செய்யும் தொழிலாளர்கள் உங்களுக்கு இனிமேல் கிடைப்பார்கள். தொழிலில் சாதனை படைப்பீர்கள். ராசிக்கு 4ஆம் வீடு சுகஸ்தானம் என்று அழைக்கப்படும். அந்த வீட்டில் ராகு இருப்பதால் உங்களுடைய தாயாருடன் உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படும் அல்லது தாயாரின் உடல்நிலை பாதிக்கப்படலாம். வண்டி வாகனங்கள் உங்களுக்கு சில சிரமங்களை தரும். மாணவர்களுக்கு கல்வியில் தடையை ஏற்படுத்தும். உடலிலும் ஒரு ஆரோக்கிய குறைபாடு இருக்கும். இந்த காலத்தில் குருநாதர் இல்லாமல் உங்களால் வித்தைகளை கற்றுக்கொள்ள முடியும். பல விஷயங்களில் நீங்கள் நிபுணத்துவம் அடையப் போகிறீர்கள். அதற்காக பல புத்தகங்களை தேடி அலைந்து ஆராய்ந்து அதிலிருந்து பல ஆராய்ச்சி கட்டுரைகளை படித்து உங்களை நீங்கள் மெருகேற்றிக் கொள்வீர்கள். உங்களுக்கு வீடு வாகன வகையில் சில செலவுகள் ஏற்படுவது தவிர்க்க முடியாததாக இருக்கும். ராசிக்கு 5ஆம் வீட்டில் செவ்வாய் ஆட்சி பெற்று இந்த மாதம் முழுவதும் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 12ஆம் வீடுகளுக்கு உரிய செவ்வாய் 5இல் இருப்பதால் உங்களுடைய பிள்ளைகளின் வீரம் அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலம் பணம் கொஞ்சம் அதிகமாகத்தான் செலவாகும். பிள்ளைகளின் கல்வி, பிள்ளைகளின் திருமணம், பிள்ளைகளின் வேலைவாய்ப்பு போன்ற ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்களும் ஏற்படும். முன்னோர்களின் சொத்துக்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு.
உறவுக்காரர்களுடன் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் வாய்ப்பும் உள்ளது. உங்களுடைய பிள்ளைகளின் மனதில் அல்லது பிள்ளைகளால் உங்கள் மனதில் ஒரு இனம் புரியாத கவலை இருக்கும். ஒரு சிலருக்கு காய்ச்சல் வந்து பிரச்சனைகளை தரலாம். ராசிக்கு 10ஆம் வீட்டில் கேது இருக்கிறார். 10ஆம் இடம் என்பது தொழில் மற்றும் ஜீவனஸ்தானம். அந்த இடத்தில் கேது என்ற அசுப கிரகம் இருக்கிறதே என எனது தொழில் பாதிக்கப்படுமா என்றால் நிச்சயமாக பாதிக்கப்படாது. ஏனென்றால் உங்கள் ராசிநாதன் குரு ரிஷப ராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை மற்றும் அதிலுள்ள கேதுவையும் பார்ப்பதால் கேது நல்லவராக மாறிவிடுவார். உங்களுக்கு நன்மைகளை இந்த கேதுவே அள்ளித் தருவார். தொழிலில் சில தடை தாமதங்களை கேது தந்தாலும் நீங்கள் தவறான வழியில் தொழிலில் சென்று விடாமல் இருக்க உங்களை காப்பாற்றுவது கேதுவின் வேலை. மற்றவர்களை நம்பி ஏமாறுவது உங்களுக்கு நிகர் நீங்கள்தான். அப்படிப்பட்ட உங்களுக்கு ஞானத்தை தருவதுதான் கேதுவின் வேலை. போலிகளை அடையாளம் காணும் திறமையை கேது உங்களுக்கு தருவார். அதனால் தொழில் சிறப்பாக நடக்கும். வாழ்க்கை என்னும் வண்டி சிறப்பாக ஓடிக்கொண்டிருக்கும். தர்ம நியாயத்தை தவறவிட மாட்டீர்கள். ராசிக்கு 6ஆம் வீட்டில் உங்கள் ராசிநாதன் குரு இருக்கிறார். பொதுவாக குரு தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் வீடுகளுக்கு அதிக நன்மைகளை தருவார். குரு உங்கள் ஜென்ம ராசிக்கு 10ஆம் வீடு, 12ஆம் வீடு, 2ஆம் வீடு ஆகிய 3 வீடுகளை பார்வையிடுவார். உங்களுக்கு இந்த காலத்தில் தொழில் சிறப்பாக நடக்கும். பண வரவுக்கு தட்டுப்பாடே இருக்காது. போதும் என்ற அளவுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும். அதே சமயம் நல்ல காரியங்களுக்காக உங்கள் பணம் அதிகமாக செலவாகும். தொழிலை இந்த மாதத்தில் நீங்கள் விரிவாக்கம் செய்வீர்கள். அதனாலும் உங்கள் பணம் செலவாகலாம். குரு ஜென்மராசிக்கு 6ஆம் வீடான ருண ரோக சத்ருஸ்தானத்தில் இருப்பதால் எதிரிகளால் தொல்லை, உடலில் ஏதாவது ஒரு வகையில் ஆரோக்கிய குறைபாடு, கடன் பிரச்சனை என சில தொல்லைகள் இருக்கத்தான் செய்யும். ராசிக்கு 7 மற்றும் 10ஆம் வீட்டுக்குரிய புதன் 6இல் இருப்பதால் ஜூன் 9ஆம் தேதி வரை கணவன் மனைவி உறவில் சாதகமற்ற நிலை இருக்கும். ராசிக்கு 9 கூடிய சூரியனும் 10 கூடிய புதனும் சேர்ந்து ராசிக்கு 6இல் இருப்பதால் ஒரு ராஜயோகம் ஏற்படுகிறது. உங்களுடைய புத்திசாலித்தனம் மேம்படும் காலமாக இது இருக்கும். தான தர்மங்களை செய்து புகழ் பெறப்போகிறீர்கள். அதுபோல ராசிக்கு 4ஆம் வீட்டுக்குரிய குருவும் 9ஆம் வீட்டுக்குரிய சூரியனும் சேர்ந்து 6ஆம் வீட்டில் இருப்பதாலும் ஒரு ராஜயோகம் உங்களுக்கு ஏற்படுகிறது. 2 ராஜயோகங்கள் இந்த மாதம் கிடைப்பதால் இனி தொடர்ந்து உங்களுக்கு வெற்றி வந்து கொண்டே இருக்கும். அதே சமயம் நீங்கள் உங்கள் உடல் நலனில் மட்டும் சற்று அக்கறை கொள்ளுங்கள். பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். வெற்றி மேல் வெற்றி பெறும் மாதமாக இந்த ஜூன்